ஹாய், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டா XBlade இந்த பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல ஃபீச்சர்ஸ் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ BS4 இருந்ததுக்கும் BS6 இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இந்த BS4 மாடல் இருந்துச்சுல்ல, அதில் வந்து எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. அந்த ட்ராபேக் வந்து இந்த BS6 மாடலில் வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க. அதாவது ஹார்னட்டுக்கும் XBladeக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கிடையாது. ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருந்தாலுமே ஓவரால் லுக்கு எல்லாமே வந்து டிட்டோ ஒரே மாதிரி தான் இருக்கும். பவர்ன்றது வந்து XBlade கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து இதோட லுக் அப்படின்றது வந்து நிஜமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹார்னட்டை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து XBladeோடைய லுக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக இந்த பைக் வந்து எடுக்கலாமா கூடாதா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோட எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒரு 162cc இன்ஜின்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து 13 PS பவரும் 14 Nm டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் அக்யூரேட்டான வேல்யூ வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதாவது பவர்னு பார்க்குறப்ப PS ரேஞ்சில் வந்து பார்க்குறப்ப ஒரு 0.2 PS அப்படின்றத வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே டார்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 Nm டார்க் வரைக்குமே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டார்க் வைஸில் சூப்பராக இருக்குது. பவர் வைஸில் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதும் வந்து நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு பைக்குக்கு வந்து 1 PS பவர் இல்லை 2 PS பவர்ன்ற குறைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.2 PS பவர்ன்றது கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்றது பண்ணாது. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பைக்கில் வந்து டிஸ்க் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் தான் டிஸ்க் பிரேக் வருது, இதில் என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு வித் ABS வர்றது வந்து BS4 இருந்துச்சு. ஆனால் இப்போ பேக்லேயுமே டிஸ்க்குன்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்கில் இருக்கக்கூடிய டிஸ்க்குன்றது வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் வந்து வராது. ஆனால் இந்த வேரியண்ட்டுன்றது வந்து ஆப்ஷனலாக நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் வந்து பேக்கில் வந்து ஒரு ட்ரம் கொடுக்குறது வந்து இந்த பைக்கோடைய லுக் அப்படின்றத வந்து கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹார்னட்டில் வந்து அந்த பேக்கில் இருக்கிற டிஸ்க் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் அட்ராக்ஷன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரம் கொடுத்துருந்தாங்க. ட்ரம் கொடுக்குறப்ப எப்படி சொல்ல, ஓவராலாக லுக்குன்றது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ஒரு ப்ரீமியமான லுக்குன்றது வந்து இல்லாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்கேஸ் BS4 மாடல்லே வந்து எனக்கு பேக்கில் டிஸ்க் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்கில் இருக்க ஒரு டிஸ்க் வந்து ஆட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேக்கில் இருக்க டிஸ்க்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பைக்கை வந்து ஒரு ப்ரீமியம் செக்ஷனுக்கு கொண்டு போகுது அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இது போக மூணாவது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது பேக்கில் இருக்கக்கூடிய டயர் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 130 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்கில் இருக்கக்கூடிய டயரோட சைஸ்ன்றது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்கிட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். நீங்கள் கார்னரிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வந்து கார்னரிங் அப்படின்றத பண்ண முடியும். ஸோ 130 mm டயர் சைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேக் டயர் இருக்கக்கூடிய சைஸுன்றதை வந்து 130 mm கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது 4வது அப்டேட் என்ன அப்படின்னா, இன்ஜின் கில் ஸ்விட்ச். அதாவது ஹசார்ட் ஸ்விட்ச் அப்படின்றது வந்து ஏற்கனவே BS4 மாடலில் இருந்துச்சு. இப்போ BS6 மாடல்லுமே வந்து அந்த ஹசார்ட் ஸ்விட்ச் அப்படின்றது வருது. ஆனால் BS4 மாடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் கில் ஸ்விட்ச் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த BS6 மாடல் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன மேக்ஸிமம் பைக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் கில் ஸ்விட்ச் அப்படின்றது வந்து ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது அப்டேட் என்ன அப்படின்னா, வண்டியில் இருக்கக்கூடிய இன்ஜின் கவுல், அதாவது வண்டியோட கீழ் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து முன்னாடி இந்த இன்ஜின் கவுல் அப்படின்றது வந்து கொடுக்காமல் இருந்தாங்க. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்களா, இதுதான் இன்ஜின் கவுல். ஸோ இது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்ல, இன்னொரு இந்த பைக்கோடைய அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றத வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்குதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். இதுக்கடுத்து பார்க்க போகிற 6வது அப்டேட் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். முன்னாடி வந்து ஒரு ஃபுல் பேக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ உங்கள் வண்டியில் வந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, அந்த பெட்ரோலுக்கு எவ்வளோ வந்து மைலேஜ் கொடுக்கும், இன்னும் வந்து உங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டரு. அதே மாதிரி எந்த அளவு மைலேஜ் வந்து ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த பைக்கோடைய மைலேஜ் சம்மந்தமான ஒரு சில புது இண்டிகேஷன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதுதான் FI தான். FIயில் வந்து உங்களுக்கு வந்து இது கிடையாது, ரிசர்வ் வந்து கிடையாது. ரிசர்வ் இல்லாத பட்சத்தில் வண்டி வந்து எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்றது வந்து பல பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ இந்த புது ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கிறதுனால என்ன அப்படின்னா, வண்டி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ஆஃப் ஆயிரும், வண்டி இன்னொரு 10 கிலோமீட்டர் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போய் என்ன பண்ணிடுவாங்க, பெட்ரோல் போய் போட்டுருவாங்க.
எனக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் ஆப்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதாவது பைக்கோட கலர் ஒன்று ஃபுல்லாக ரெட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லை ஃபுல்லாக பிளாக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லை அப்படின்னா அது ஒரு கிரே கலரு, இந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கிறது வந்து எப்படி சொல்ல, ஒரு அவ்வளோ எனக்கு பிடிக்கல. டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பல்சர் எடுத்துக்கோங்களேன், அது எப்படி பிளாக் வித் ரெட் ஸ்ட்ரைப்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வச்ச ஒரு லுக்கோட வச்சுக்கோங்களேன், சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாட் இருந்துச்சு. ஸோ அந்த தாட்டுன்றது வந்து இப்போ ஹோண்டா வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயுமே வந்து இந்த பிளாக் வித் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க, நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு கூட அதை சொல்ல முடியும். சரி, ஓகே, இந்த பைக் வந்து இவ்வளோ சொல்கிறியே, இது வந்து வேல்யூ ஃபார் மணிங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து 1,06,000 வருது, டிஸ்க் வேரியன்ட் வந்து 1,10,000 வருது. ஸோ இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஹோண்டான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஃபைன்மெண்ட் நல்லாயிருக்கும், இன்ஜின் குவாலிட்டி நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து இந்த பைக்கோடைய லுக்குன்றது வந்து பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த பைக்கோடைய லுக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த BS6 வேரியண்ட்டில் கிக் ஸ்டார்ட் ஆப்ஷனுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃப்ரெண்டுமே ஒருத்தன் வந்து வண்டி எடுத்தான், இப்போ FZ FI இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டி எடுத்தான். அவனுக்கு என்ன அதில் குறையா தோணுச்சு அப்படின்னா, ப்ரோ இதில் வந்து கிக்கர் ஆப்ஷன் இல்லையே, கிக்கர் ஆப்ஷன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணுச்சு. ஸோ அந்த கிக்கர் ஆப்ஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து எந்த வகையிலுமே வந்து குறையா இருக்காது. ஏன்னா கிக்கர் ஆப்ஷனுமே வந்து இதில் அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்குது. 13 PS பவர், 14 Nm டார்கு. ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணி பைக்காக எனக்கு தோணுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8 சென்சார் யூனிட் இருக்குது. ஸோ ஓவராலாக வண்டிக்கு வந்து கரெக்டாக இந்த இன்ஜினுக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் உள்ளே அனுப்பணும் அப்படின்றது வந்து ரொம்பவுமே கரெக்டாக அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணி வந்து அனுப்பும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைலேஜ் வந்து இன்னும் நிறையா நமக்கு கிடைக்கும். முன்னாடி வந்து ஒரு 40-45 தந்துகிட்டு இருந்த வண்டி இப்போ வந்து ஒரு 45லேருந்து 50 வரைக்கும் கூட மைலேஜ்ன்றது நல்லா கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 50க்கு மேலே கூட எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 160 சிசி பைக் தான். ஸோ 160 சிசின்றப்ப வந்து உங்களுக்கு 50ன்றது வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். 50க்கு மேலே எடுக்கிறதுன்றது வந்து உங்களுடைய ஒரு ரைடிங் ஸ்டைலில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து கஷ்டப்படும். ஆனால் இதே இது ஃபியூல் இன்ஜெக்ஷனில் அந்த என்ட்ராமெண்ட் எவ்வளோ தான் கூலிங்காக இருந்தாலும் சரி, வண்டி ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டப்படாது அப்படின்றது வந்து இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் வந்து அப்டேட் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, செயினுமே வந்து இன்னும் வேர் அண்ட் டேர் அப்படின்றது வந்து கம்மியாகும். அதாவது இந்த செயினுடைய லைஃப்ன்றது வந்து இன்னும் அதிகம் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இது வேல்யூ ஃபார் மணியாக தான் எனக்கு தோணுது. ஓவரால் லுக்கு எல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு இந்த பைக் வாங்கலாம்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை.